Hello, this is exclusively for nurses. ஒரு பெரிய சப்ஜெக்டை கொஞ்ச நேரத்தில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு டைம் லிமிட் டாக்டர்ஸ்க்கு, ஸ்டாஃப்ஸ்க்கு. அதனால் நிறைய பேர் ஒரு டிகிரியோட வெளியில் வர்றாங்களே வச்சு ஒரு நாலேஜோட வெளியில் வர்றது. பட் வெளியில் வரும்போது எல்லாம் தெரிஞ்சிட்டு வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வெளியில் வந்த பிறகு தெரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கலாம் கிடையாது. அதனால் இப்போ நாங்கள் சொல்ல போகிற இந்த சில விஷயங்கள் படித்து பாஸ் பண்ணுறதை விட ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் தடை போட முடியாது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகிறது ரொம்ப நல்லது தான். படித்து முடித்தவங்களுக்கும், கிராஜுவேட்ஸ் வெளியில் வர்றவங்களுக்கும் அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இது நிச்சயமாக நல்லது. ஏன்னா கிளினிக்கல் சைடில் நம்ம ஒர்க் பண்ணும்போது, ஒரு டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, சில வேல்யூஸை நீங்கள் பார்க்கும்போது, இது என்ன ஏதுன்னே தெரியாமல் பிளைண்டாக இருக்கிறது. காலேஜில் சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, வேலை செய்யும்போது சொல்லிக் கொடுக்க ஆளுங்க இல்லை, உங்களுக்கும் ஒரு இன்ஹிபிஷனால் சரியாக தெரிஞ்சிக்க முடியறதில்ல. ஸோ அப்படி இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்கலாம். பிளட் அப்படிங்கிறத பற்றி, பிளட் வால்யூம் பற்றி ஒரு சொல்லியிருக்கேன். பிசிவி, பேக்ட் செல் வால்யூம் ஹெமட்டோக்ரிட் அப்படிங்கிறத பற்றி ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். லாஸ்ட் கொஞ்ச நாள் இப்போ ரீசெண்டாக இஎஸ்ஆர், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, இதெல்லாம் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ், சில முக்கியமான பேராமீட்டர்ஸ் இதெல்லாம். இப்போ ஒரு பிளட்டை பற்றி எடுக்கலாம். பிளட்னுடைய காம்பனன்ட்ஸ் என்ன, பிளட்னுடைய கேரக்டர்ஸ் என்ன, பிளட்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் இதுதான் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. இதை ஏன் சொல்ல வரேன்னா, பிளட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிட் வடிவத்தில் இருக்குது. ஸோ நம்ம உடம்புல இன்னும் எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, என்னென்ன விதமாக ஃப்ளூயிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம பாடி இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் மிலி இன்டீரியர் அப்படின்னு பேர். இந்த உள்ளுக்குள்ள என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம பாடி உள்ளுக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே சாலிடாக இருக்கிற உறுப்பு எல்லாமே சரௌண்டட் பை ஃப்ளூயிட்ஸ். இது என்னென்ன ஃப்ளூயிடு, என்ன மாதிரி ஃப்ளூயிடு, எப்படி இந்த ஃப்ளூயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிஸ்டத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தில் சில ஆர்கன்ஸ், அந்த ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஒரு டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸ்லாம் ஒரு செல்லால் ஆனது. ஸோ ஃபைனலி செல்லுங்கிறது தனித்தனியாக இருக்க முடியாது. அந்த செல் ஒன்றோட ஒன்று டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ஃப்ளூயிட் மீடியத்தில் அந்த செல்ஸ் இருக்கணும், ஒரு சரௌண்டிங் செல். ஸோ இதை இப்படி பிரிக்கலாம். எப்படின்னா, செல்லுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் அதை இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படிங்கலாம், ஐசிஎஃப். செல்லை சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட் அதை எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், இசிஎஃப் அப்படிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், அதாவது செல்லை சுற்றி இருக்கிற ஃப்ளூயிடு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பேரோடு இருக்கும். அதில் ஒரு முக்கியமானது பிளாஸ்மா. பிளாஸ்மாங்கிறது பிளட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் போர்ஷனுக்கு பிளாஸ்மா. மற்ற ஃப்ளூயிட்லாம் எது அப்படின்னா நிறைய இருக்குது. இன்ட்ரா ஆக்குலர் ஃப்ளூயிட், ப்ளூரல் ஃப்ளூயிட், பெரிட்டோனியல் ஃப்ளூயிட், சைனோவியல் ஃப்ளூயிட், இந்த மாதிரி நிறையா. இது எல்லாமே எந்தெந்த இடத்துல இருக்குது அதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாயிண்ட்ல இருந்ததுன்னா அது சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறோம். நம்மளுடைய ஐ பால்னுடைய ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறது அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிட், அது இன்ட்ரா ஆக்குலர் ஃப்ளூயிடுங்கிறோம். இது எல்லாமே செல்லுக்கு வெளியில் இருக்கிறது, அதனால் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 செல்லுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃப்ளூயிடை இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படிம்போம். இன்டர்ஸ்டிஷியம் அப்படின்னா 2க்கு நடுவில். இந்த ஸ்பேஸுக்கு இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் அப்படிங்கிற பேர், அந்த ஃப்ளூயிடுக்கு இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற பேர். இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஃப்ளூயிட். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பார்ட் பிளாஸ்மா, அந்த பிளாஸ்மா ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடை சேர்ந்தது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ ஒரு செல்லுன்னு சொல்லிட்டோம், அந்த செல் நிறைய செல்ஸ் சேர்ந்தது ஒரு டிஷ்யூன்னு சொல்லிட்டோம், அந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்தது ஒரு ஆர்கன் சொல்லியிருக்கோம். இந்த ஆர்கனுக்கு பிளட் சப்ளை போகணும். அந்த பிளட் என்ன கொண்டு போகுது, அந்த ஆர்கன் வேலை செய்யறதுக்கு நான் நியூட்ரிஷன், உணவையும் அதுக்கு தேவையான ஆக்சிஜனையும்
இந்த blood தான் எடுத்துகிட்டு போகும். இந்த bloodலேருந்து எப்படி உள்ளே போகுது அப்படின்னா, நேரடியாக செல்லுக்கு போகிறதில்ல. இந்த bloodல இருக்கிற எல்லாமே இந்த 2 செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்கு போகுது ஃபஸ்ட்டு. இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்லேருந்து இந்த செல்ஸு அதை எடுத்துக்கும். இதுதான் ஒரு சின்னதாக ஒரு டிரான்ஸ்ஃபர். ஸோ எக்ஸ்சேஞ்ச் இது. ஸோ பிளட்லேருந்து டைரெக்டாக செல்லுக்கு போகிறதில்ல எந்த ஃப்ளூயிட், எந்த ஒரு ஆக்சிஜனோ நியூட்ரியண்ட்டோ. இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த செல்லு அதை எடுத்துக்கும். ஸோ இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினல். ஒரு பிளட்டு, ஒரு பிளாஸ்மா, ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு, ஒரு இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு, ஒரு செல்லு, இதெல்லாம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ராடான ஒரு நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கணும். பிளட்டு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸு, அதனால் ஏற்படக்கூடிய சில டிசீசஸ், இதையெல்லாம் டோட்டலாக ஒரு பிரான்ச் ஹெமட்டாலஜி. ஸோ ஹெமட்டாலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் பிளட் அண்ட் பிளட் டிஸார்டர்ஸ். ஓகே, இந்த பிளட் எதில் போகுது? பிளட் வெசல்ஸில் போகுது. பிளட் வெசல்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஹார்ட்லேருந்து ஒரு பிளட் வெசல் ஆரம்பித்து இந்த ஆக்சிஜன், நியூட்ரியன் இதெல்லாம் எடுத்து சப்ளை பண்ணுது. அப்போ ஹார்ட் பம்ப் பண்ணுது. பம்ப் பண்ணுற பிளட்டில் நியூட்ரியன்ட்டையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கிட்டு எல்லா சிஸ்டத்துக்கும், எல்லா செல்ஸுக்கும் இட் கோஸ். இட் சப்ளைஸ் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ். தென் வாட் ஹேப்பன்ஸ்? they return to the heart. So left side of the heart supplies a blood which is of more of oxygen to all the organs. In the organs, the tissues, cells, they take up the oxygen and give back the carbon dioxide, and also the nutrients are taken by the cells. இதை தான் பியூர் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நத்திங் இஸ் பியூர் ஆர் இம்பியூர் அப்படி கிடையாது. ஆக்சிஜனேட்டட் பிளட் அது இல்லைன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்துட்டு, நியூட்ரிஷனை கொடுத்துட்டு, த பிளட் வில் கம் பேக் டு தி ஹார்ட். ஸோ இது ஒரு சர்க்குலேஷன் சொல்லலாமா? ஹார்ட்டை கார்டியாக்ங்கிறோம். இந்த பிளட்டை எடுத்துகிட்டு போகிறது பிளட் வெசல்ங்கிறோம். ஸோ ஹார்ட்டு, பிளட் வெசல், அதை எடுத்துகிட்டு போகிற அந்த பிளட், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிஸ்டம் சொல்லலாம், கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ், பிளட், கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். இன்னொரு சிஸ்டம் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. எப்படின்னா, நிறைய பிளட்டு கோஸ் டு ஆல் த ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ். பட் சம்டைம்ஸ் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த பிளட்டு திரும்ப வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் வெசல்ஸ். பிளட்லேருந்து எஸ்கேப் ஆகி வரக்கூடிய சில இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஃப்ளூயிடை கலெக்ட் பண்ணி மறுபடியும் அது ஹார்ட்டுக்கு தான் கொண்டு போகுது. ஸோ இதையும் ஒரு பார்ட் ஆஃப் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு எடுத்துக்கலாம். ஸோ கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், இந்த 2 சிஸ்டத்தையும் சேர்த்தோம்னா ஒரே சிஸ்டமாக சொல்லணும்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஏன்னா இதில் ஒரு சர்க்குலேஷன் நடக்குது. கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டத்தில் பிளட்டு சர்க்குலேட் ஆகுது, லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் லிம்ஃப் அப்படிங்கிற ஃப்ளூயிட் சர்க்குலேட் ஆகுது. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது you will get a circulatory system. So with this introduction, we'll talk something about blood and its composition சொல்லலாம், இல்லை components சொல்லலாம். இதெல்லாம் சேர்ந்து bloodல என்னவெல்லாம் இருக்கு, what are the components of blood, or what constitutes the blood, or what is the composition of blood. First of all, this blood is a fluid connective tissue derived from the mesoderm. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பிளட்டுங்கிறது ஒரு ஃப்ளூயிட் தானே, பட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்காது. கனெக்டிவ் அப்படிங்கிறது தெரியுது, 2 செல்லுக்கு நடுவில் இந்த 2 செல்லையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. 2 விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுனால அது கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது. யூஸ்வலி கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் நாட் ஃப்ளூயிட், பட் பிளட் இது ஒன்று தான் ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இதனுடைய ஆரிஜின் மீசோடர்ம் அப்படிம்பாங்க. எக்டோடர்ம், எண்டோடர்ம், மெசோடர்ம்.
அது எம்பரியாலஜியில் படிப்பீங்க. ஜஸ்ட் ரிமெம்பர், தட்ஸ் ஆல். ஸோ blood தான் மெயின் சர்க்குலேட்டரி fluid in the human body. மெயினான சர்க்குலேஷன். அஃப்கோர்ஸ் லிம்ஃபும் உண்டு. ஸோ as I told you, the study of blood and its disorder is hematology. So if you take color of the blood, of course, depends upon the whether it is an arterial blood or venous blood. Arterial bloodங்கிறது என்ன? The blood which has got more oxygen is arterial blood. A blood which has got more carbon dioxide is venous blood. Vein அப்படிங்கிறதும் arteryங்கிறதும் definition என்னன்னா, a blood vessel which is taking the blood away from the heart is an artery, except pulmonary artery. அதே மாதிரி a blood vessel which brings blood, ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு வருது, திருப்பி எடுத்துகிட்டு வர்ற எல்லா வெசல்ஸ் பேரும் வெயின்னு பேர். ஸோ ஒரு இரத்த குழாய் ஹார்ட்லேருந்து ரத்தத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அது ஆர்டரிங்கிறோம். யூஸ்வலாக அதில் ஆக்சிஜன் இருக்கிற பிளட் தான் வெளியில் போகும், ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட். ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு பிளட்டு வருது, பிளட்டு ஹார்ட்டுக்கு. ஸோ ஆர்கன்ஸ்லேருந்து பிளட்டை எடுத்துக்கிட்டு, அந்த பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு ஹார்ட்டுக்கு திரும்பி வருது. இது எல்லாத்தையுமே வெயின்கிறோம். ஸோ ஆர்டரி அண்ட் வெயின் டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள். எனி blood vessel which takes blood away from the heart is artery except pulmonary artery. அது என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். இதே மாதிரி எனி blood vessel which brings blood to the heart, towards the heart, you call it vein except pulmonary vein. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஆர்டீரியல் blood பிரைட்டடாக இருக்கும், அதை கொஞ்சம் ஸ்கார்லெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிகாஸ் ஆஃப் தி ஆக்சிஜன். வீனஸ் பிளட் வந்து கொஞ்சம் பர்பிளாக இருக்கும், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ த கலர் ஆஃப் தி வால்யூம் எடுத்துட்டிங்கன்னா, ஐ ஹவ் ஆல்ரெடி டாக்ட், இந்த வால்யூமை பற்றி நிறைய பேசியிருக்கேன், ஒரு தனியான ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதில் ஆவரேஜ் பிளட் வால்யூம் இஸ் 4.5 to 5 liters in adult. ஃபார் விமன் இட்ஸ் அரௌண்ட் 4.5, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் த பீரியட்ஸ் அண்ட் டெலிவரி, சைல்ட் பர்த், இதனால் பிளட் லாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லெஸ் பிளட் இருக்கலாம். பட் in an average 5 liters for an adult. So if you take body weight, percentage of blood, 8% of the body weight is blood. இந்த 5 liters எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அந்த வெயிட்டில் 8% இருக்கும் பை வெயிட். பை வால்யூம் 5 liters, 4.5 to 5 liters. நெக்ஸ்ட் ரியாக்ஷனுங்கிறது என்ன? அதை pH அப்படிங்கிற வேல்யூவில் பார்க்குறோம். ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி ஒரு கம்பேரிசன். 7 அப்படின்னா அது நியூட்ரல், மோர் தென் 7 ஆல்கலைன், லெஸ் தென் 7 ஆசிட். ஸோ பிளட்டினுடைய பிஹெச் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 7.4, டுவர்ஸ் அ பிட் ஆல்கலைன் சைட். இது என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த பிஹெச் கரெக்டாக இருந்தால் தான் ஆர்கன்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்ய முடியும். பிஹெச் குறைஞ்சதுன்னா அது அசிடோசிஸ்ங்கிறோம், பிஹெச் அதிகமாகச்சுன்னா அது ஆல்கலோசிஸ்ங்கிறோம். தமிழில் நீங்கள் அமிலத்தன்மை காரத்தன்மைம்பாங்க. பட் ஃபர்கெட் அபவுட் இட். அந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா யூ கேனாட் ரீப்ரொடியூஸ். பரீட்சையில் போய் காரம் அமிலம்னா எழுத முடியாது. ஸோ ரிமெம்பர், ஆல்கலைன் சைடுங்கிறது மோர் தென் 7 இருந்ததுன்னா ஆல்கலைன், லெஸ் தென் 7 ஆசிட். இது என்ன அப்படின்னா, பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த பிஹெச் மெயின்டைன் பண்ணணும். ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு பேர் பஃபரிங் சிஸ்டம் இருக்குது. பஃபர்ஸ் அப்படிங்கிற ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, பஃபரிங் ஏஜென்ட்ஸு. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே ஏறாமல் பார்த்துக்குவாங்க, கீழே இறங்காமல் பார்த்துக்குவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசிடோசிஸ், ஆல்கலோசிஸ் இதெல்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு எங்களுக்கு பிஹெச்னுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இட் இஸ் கம்பேர்டு வித் வாட்டர். ஒரு வாட்டரை கம்பேர் பண்ணி அதில் வரக்கூடிய ஒரு வேல்யூ இது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டோட்டல் பிளட் வந்து 1.052 to 1.061. அஃப்கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் இஃப் யூ ரிமெம்பர் இட்ஸ் ஓகே. விஸ்காசிட்டிங்கிறது என்ன? டென்சிட்டின்னு சொல்லலாம், அடர்த்தின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த டென்சிட்டி, இந்த அடர்த்தி, இதெல்லாம் எதனால் வருது? ஒரு ஃப்ளூயிட், ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா அது ரொம்பவுமே டைல்யூட்டாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக
திக்னஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும். ஒரு தண்ணியும் ஒரு ஹனி ஒரு தேனையும் எடுத்து கொட்டினீங்கன்னா தண்ணி வேகமாக கீழே விழுந்துடும், தேனை மெதுவாக இறங்கும். வை இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி டென்சிட்டி. இந்த டென்சிட்டி தான் நம்ம விஸ்காசிட்டிங்கிறோம். விஸ்கஸ் ஃப்ளூயிட் அப்படின்னா a dense fluid, a fluid which has got some dissolved substances உள்ளுக்குள்ளே இருக்குது, அதனால விஸ்காசிட்டிங்கிறோம். ஸோ பிளட் கம்பேர் பண்ணிங்கன்னா வாட்டரை விட 5 மடங்கு விஸ்கஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன்லி a கம்பேரிசன், வாட்டரோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ விஸ்காசிட்டினா என்னென்னு தெரியுது. அந்த விஸ்காசிட்டி எதனால் வருது, அதில் கலந்துருக்கிற சப்ஸ்டன்ஸ்னால. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த விஸ்காசிட்டி இந்த பிளட்டில் எதனால் வருதுன்னா, ஒன்று செல்ஸ். அந்த செல்ஸில் அதிகமாக இருக்கிறது ரெட் பிளட் செல்ஸ். இந்த ரெட் பிளட் செல்ஸ் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அந்த பிளாஸ்மாவில் கரைஞ்சிருக்கும், டிசால்வ்டு சப்ஸ்டன்சஸ். ஸோ த விஸ்காசிட்டி ஆஃப் த பிளட் இஸ் டியூ டு plasma proteins which are dissolved in it, and the cells, especially the red cells, which are floating in that, which are carried by the blood, right? That is viscosity. This is another physical character of blood. Next we will talk something about the components of blood. Plasma னு சொன்னோம், cells னு சொன்னோம். ஸோ ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சு. பிளட்னா அதில் பிளாஸ்மா இருக்குது, செல்ஸும் இருக்குது. இன்னொன்று சொன்னோம், டிசால்வ்டு சப்ஸ்டன்சஸ், சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அந்த ப்ரோட்டீனை பிளாஸ்மா ப்ரோட்டீன் அப்படிங்கிற பேரில் சொன்னோம். ஸோ இவ்வளோ தான் காம்போசிஷன். அப்படிங்கும்போது இது 3 தான் இருக்க முடியும். பட் இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளூயிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷேப் கிடையாது, ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஷேப்ஸ் கிடையாது. ஆனால் செல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷேப் இருக்கும். ஒரு செல் ஸ்கொயராக இருக்கலாம், சர்க்குலராக இருக்கலாம், தின்னாக இருக்கலாம், திக்காக இருக்கலாம், ஒரு பால் மாதிரி கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் ஒரு செல் இருக்கலாம். அப்போ இந்த செல்லுக்கெல்லாம் ஒரு ஷேப்பு, ஒரு சைஸு, ஒரு வெயிட்டு, இதெல்லாம் என்ன, ஒரு செல்லை டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவோம். அப்போது செல்லுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. செல் எடுத்தேன்னா ஒரு டைமென்ஷன் இருக்கிற செல். அதனால் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேர். ஸோ the cells எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஜென்ரலான டேர்ம் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். Why it is called formed elements? Because it is got a shape, size, etc. ஒரு டிஸ்கிரைப் பண்ணலாம், அதனால் இதுக்கு பேர் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் பேர். இன்னொன்று என்ன, லிக்விட் போர்ஷன். இந்த லிக்விடை நமக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியாது. லிக்விட் இஸ் a liquid, அது எதில் ஊற்றுறமோ அந்த ஷேப் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லிக்விட் போர்ஷன் அந்த ஃபார்ம்டு எலிமெண்ட் சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் liquid, a part, you call it plasma. So blood has got 2 components. One is a formed elements, which are cells, and another is the liquid portion, which is plasma. So the வேறு மாதிரி சொல்லலாம், a cellular component and a non-cellular component. இதுதான் composition of blood. Formed elements, cells அப்படின்னு சொன்னேன். அந்த formed elements என்னென்ன? ஒன்று ரெட் பிளட் corpuscles, அதை அப்ரிவேட் பண்ணோம்னா RBCs. நெக்ஸ்ட் ஒயிட் பிளட் corpuscles, அதை அப்ரிவேட் பண்ணால் WBC. நெக்ஸ்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆர் செல்லுலர் காம்பனண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 3 இருக்குது. ஒன்று RBC, இன்னொன்று WBC, இன்னொரு பிளேட்லெட். இது 3க்குமே வெவ்வேறு பேர் இருக்குது. இன்னொரு நேம் என்ன அப்படின்னா RBCஸை எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, WBCஸை லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பிளேட்லெட்ஸை த்ரோம்போசைட் அப்படின்னு சொல்லலாம். RBCங்கிறது ரெட் பிளட் செல்ஸ் இல்லை, ஆர் ரெட் பிளட் corpuscles. ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆர் செல்லுலர் காம்பனண்ட். தி அதர் காம்பனண்ட் இஸ் plasma, a liquid portion. Okay. Now next is cellular elements. இந்த cellular elements பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, RBCs, WBCs, platelets, இது 3லையுமே அதிகமாக இருக்கக்கூடியது RBCs மட்டும்தான். ஒரு 100 ml ஆஃப் பிளட்டில் எவ்வளவு RBC இருக்கும், எவ்வளவு பர்சன்டேஜ் RBC இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோம்னா, யூஸ்வலி ஒரு நார்மல் பர்சனுக்கு 100 ml பிளட் எடுத்தோம்னா அதில் 45
ml அல்லது 45% இந்த ஆர்பிசிஸ் இருக்கணும். மிச்சம் இருக்கிற 55% பிளாஸ்மா இருக்கும். இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு பேர் ஹெமட்டோக்ரிட் அப்படின்னு பேர். இந்த செல்லெல்லாம் கீழே பேக் பண்ணி நம்ம அளக்கிறோம். பிளட்டை நிற்க வைக்கிறோம். அதில் ஒரு ஆன்டிகோகுலண்ட்டை போட்டு நிற்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது இந்த செல்ஸ் எல்லாம் அதனுடைய வெயிட்னால கீழே செட்டில் ஆகிருக்கும். எவ்வளோ உயரத்துக்கு செட்டில் ஆகிருக்கு 100 mlன்னு பார்த்தா ஒரு 45 ml வரைக்கும் இந்த செல்ஸ் இருக்கும். அதனால் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக்டு செல் வால்யூம். இந்த செல்ஸ் எல்லாம் பேக் ஆகிருக்கு, அது எவ்வளோ வால்யூம் பேக் ஆகிருக்கு அப்படின்னு கணக்கு போடுறதுனால இதை போய் பேக்டு செல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். I have given a lecture on packed cell volume. நீங்கள் பார்க்கலாம். PCV அப்படின்னு சொல்லலாம். அதர் நேம் இஸ் ஹெமட்டோக்ரிட். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளட்டினுடைய மிக முக்கியமான வேலை டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணும், கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வரணும் இல்லையா? ஸோ ஒரு பிளட் ஒருத்தங்களுக்கு கம்மி ஆகுதுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? முக்கியமான ப்ராப்ளம் ஆக்சிஜன் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறது கம்மியாயிடும். ஆக்சிஜன் இல்லைன்னா எப்படி மூச்சு விடுறது? பிரெத்லெஸ்னஸ் வரும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? மூச்சு திணறும். ஏன்னா ஆக்சிஜன் தேவைப்படுது. ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறோம், ஆனால் அதை எடுத்துகிட்டு போக பிளட்டு வேணும். பிளட்டில் ஆர்பிசிஸ் வேணும். ஆர்பிசி கவுண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிற ஆக்சிஜனும் கம்மியாயிடும். இதை தான் இன்னொரு பேர் சொல்லுவோம் அனீமியான்னு சொல்கிறோம். We will talk something about anemia later. So 45% of the cellular component is made up of red blood corpuscles. We call it hematocrit or packed cell volume. So this is about some physical characteristics and some of the components in a broad way. ஒரு ரஃபாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பிளட்னா என்ன, அது என்னென்ன இருக்குது, அது என்னென்ன பேர் இருக்கிறதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இனி வரப்போகிற வீடியோவில் இதை படிங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. அது மட்டும் இல்லை, வேறு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் யூ கேன் லீவ் அ கமெண்ட் ஹியர். I'll try to answer that. Any doubt for that matter. Because doubt கேட்டால் தான் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். படிக்கிறது புக்கில் படிக்கலாம், ஆனால் புக்கு திருப்பி உங்கள்கிட்ட பேசாது. பட் ஸோ ட்ரை டு ask questions, raise doubts, get it clarified and share it with your friends. So இது ஒரு start. We will continue this one by one. In the meantime, any topic you want to cover, you tell us, you tell me, I will do it. Shall we meet again? Thank you.